மலையாளம், ஹிந்தி, கன்னடம் உள்ளிட்ட பல மொழிகளில் நடித்து 90s காலகட்டத்தில் டாப் நடிகையாக திகழ்ந்து வந்தவர் நடிகை ஹீரா ராஜகோபால். முன்னணி நடிகர்களுடன் ஜோடி போட்டு நடித்த ஹீரா கடைசியாக சுயம்வரம் என்ற படத்தில் நடித்து இருந்தார். 1999க்கு பின் ஆள் அடையாளம் தெரியாமல் காணாமல் போனார். இந்த நிலையில் நடிகை ஹீரா பெயரில் இருக்கும் சமூக வலைதள பக்கம் ஒன்றில் என் மீதும் இளம் வயதில் திட்டமிட்டு சுமத்தப்பட்ட பழியால் மன உளைச்சலுக்கு நான் ஆளானேன். நான் ஒரு நடிகரை பல வருடங்களாக காதலித்தேன். ஆனால் அவரோ நான் ஏமாற்றுக்காரி, போதைக்கு அடிமையாகிவிட்டேன் என்றெல்லாம் பொய் பரபரப்பை செய்து அசிங்கப்படுத்தினார். நான் அந்த நடிகரை காதலித்த போது அவருக்கு முதுகில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அந்த சமயத்தில் அவருக்கு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் நான் இருந்தேன். அவர் படுத்த படுக்கையாக இருந்தபோது அவரது பெட்பான் உள்ளிட்டவைகளை எல்லாம் மாற்றினேன். ஆனால் அந்த அறுவை சிகிச்சையிலிருந்து அவர் மீண்ட பின் அவர் என்னை ஏமாற்றிவிட்டார். ஒரே இரவில் அவர் கொடுமையான மனிதராக மாறினார். என்னுடைய கௌரவம், நேர்மை மீது அவர் தனிப்பட்ட ரீதியாக தாக்குதல்களை நடத்தினார். அவை அனைத்தும் என்னை மனவேதனைக்கு உள்ளாக்கியது. இதன் காரணமாக தற்கொலைக்கும் முயன்றேன். என்னுடனான உறவை அவர் எந்த விளக்கமும் இல்லாமல் பிரேக்கப் செய்தார். ஒருமுறை ஒரு ஸ்டூடியோவில் அவரை சந்தித்த போது ரொம்பவே அழுதேன். வெளியே உண்மையை சொல்லுங்கள் என கெஞ்சினேன். ஆனால் அவரோ வேலைக்காரி போல் இருக்கும் ஒருவரை திருமணம் செய்து கொள்வேன், எனக்கு யார் வேண்டுமோ அவர்களுடன் சென்று என்னால் இருக்க முடியும் என்று கூறினார் என ஹீரா அதில் கூறியிருக்கிறார்.